மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சென்னையிலேருந்து நான் விளாக் போடுறேன். பிகாஸ் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் போய்ட்டு இன்றைக்கி நான் சென்னை வந்திருக்கேன். எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஆர் மால் இருக்குது. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த விஆர் மால், மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான், வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கனாலேயோ என்னமோ தெரில, இவ்வளோ நாள் போகவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். அதனால இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இந்த மாலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நைக்காவோட ஒரு ஷோரூம் இருந்தது, நிறைய க்ளோத் ஷாப் இருந்துச்சு, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கலாம், நிறைய தனி பிராண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்குள்ளே யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோத் ஷாப் இருந்தது. எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரியல. இது வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் ஷாப்னு சொல்லலாம். ஏன்னா டாப், ஷல்வார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பஜார், சரவணா ஸ்டோர்லேயே நம்ம வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸியாக டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான். அண்ட் நாங்கள் வந்து இந்த மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல, அதுக்காக தான் நாங்கள் மெயினாகவே வந்திருந்தோம். நல்ல மென்ஸ் வேர் கலெக்ஷன் இருந்துச்சு. நான் எனக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த டிஷர்ட் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் கோ அவுட் சைட், லுக் எட் த ஸ்கை அண்ட் ஃபீல் த சன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கனெக்ட் ஆகிற மாதிரியே லைன்ஸோடு இருந்துச்சு. அதோட எனக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபிட் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஒரு வழியாக எனக்கு செட் ஆகுற மாதிரி டிஷர்ட்ஸ் அதெல்லாமே எடுத்து வாங்கிட்டு, இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பார் இருக்குது. ஸ்பார் சொன்னால் எப்படி சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்புமே இருக்குது. ஒரு நார்மலான ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணக்கூடிய மாதிரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இங்கே இருந்துச்சு. ஸோ நான் 2-3 டாப்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அப்போ நான் வந்து இங்கே மெயினாக சாக்லேட்ஸ், சீஸ், லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஐட்டம்லாம் எடுத்திருந்தேன். வந்த உடனே தூக்கிட்டே எனக்கு முதல்ல தூக்கு போயிடுச்சு. என்னென்னா அப்படி விஆர் மால் சுற்றிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே ஸ்பார் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்ட் டே. இன்றைக்கி ஃபுல்லாக தூக்கத்துலேயே போயிடுச்சு நாள். எஸ், இன்றைக்கி ஈவினிங் தான் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். லஞ்ச் இன்னுமே சாப்பிடல, லைட்டாக பசிக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பிரியாணி ட்ரை பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இங்கே போகிற ஓட்டோனாவாக இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும், யார்கிட்ட வந்து சூப்பரான பிரியாணி இங்கே எங்கே சென்னையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற ஒரே கடை எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான். சரின்னு நாங்கள் வந்து நேராகவே விசிட் பண்ணோம். போனப்போ வந்து அங்கே செம்ம க்ரௌட், டேக்அவே, டைனிங் எல்லாமே க்ரௌடாக இருந்துச்சு. நம்மளால் ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு சொல்லிட்டு ஆப்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போவுமே எங்களால் எடுக்க முடியல. சரி, இன்றைக்கி சும்மா நான் வந்து சரி பசிக்குது, இன்றைக்காச்சும் ட்ரை பண்ணுவோம், வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் டேப் பண்ணப்போ இன்றைக்கி வந்து வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் நான் இருக்க பிளேஸ்லேருந்து கொஞ்சம் ஃபார், பட் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஃபைனலி நான் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியை ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது என்னோடய பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். யார்கிட்ட வந்து நான் எங்கேயாச்சும் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்க வந்து பிரியாணி நல்லா தான் இருக்குது, பட் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் வந்து சூப்பர், பெஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை நான் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இதோட நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ லெட்ஸ் சீ. ஹே காய்ஸ், இன்றைக்கி ஃபைனலி என்னோட கையில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்குது. பெருசாக இருக்குது. என்னோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினச்ச எல்லாருமே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சார்பாக இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். பார்சல் ரொம்ப பெருசாக இருக்குது. ரேப்பிங்கும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேப்பிங்கோட பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். லிட்ரலி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நான் இதை வந்து ஜொமேட்டோ ஆப்பில் தான் வந்து எடுத்திருந்தேன். அரௌண்ட் வந்து 350 ருபீஸ் மாதிரி தான் வந்து இந்த பிரியாணியோட ப்ரைஸ். இதில் நிறைய உள்ளுக்க பொட்டலமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவங்களோட பேக்கிங்க்கு நான் 10 out of 10 கொடுக்கலாம். ரொம்ப அழகாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கயிறாலையும் கட்டியிருந்தாங்க. அது ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்களோட பார்சல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேட்டை தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். பட் நான் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம எல்லோரும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் கிடைக்கும் சாப்பிடணும் அப்படின்ட்டு. பட் எல்லாரோடையுமே சாப்பிட கிடைக்கல. நான் தனியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. வாசம் சும்மா அந்த மாதிரி வீசுது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டெம்ப்ட்டு அவ்வளோ முடியலை. இந்த ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் தெரியுமா, ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓ மை காட், செம்மையாக இருந்துச்சு. இதோட போர்ஷன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நான் பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வேறையே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு ஓகே அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருந்தேன். இதை கூட பார்த்திங்கன்னா ரைதா, அதுக்கப்புறம் இங்கே எல்லா பிரியாணிலையும் பார்த்திங்கன்னா ஒரு கத்தரிக்காய் கறி மாதிரி வரும்.
அங்கே வந்து பிரியாணியோட ஒரு தொக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வராது. ரைத்தா, கத்திரிக்காய் கறி, மஸ்ட்டாக ஒரு பிரெட் அல்வா அப்படி வரும். எனக்கு வந்து இது கூட ஒரு ரைத்தா கிடச்சிது, அப்புறம் அந்த கத்திரிக்காய் கிரேவி, அதோட பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு பிரெட் அல்வா கிடச்சிச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல தெரியுமா. அந்த பசியோடு இந்த பிரியாணியை சாப்பிடும்போது சொர்க்கம் என்னோட கண்ணில் தெரிஞ்சது. எனக்கு என்ன லைன் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, அந்த மெட்ராஸ் சமையல் அந்த அக்கா சொல்லுவாங்கள்ல, நாவின் நரம்புகள் மலரட்டும், அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ண அருமையான பிரியாணி. நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த பிரெட் அல்வா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம. அப்புறம் ஈவினிங் எங்கேயாச்சும் டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருந்து. அண்ட் பக்கத்துலேயே அண்ணா நகரில் அந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குல்ல, நம்ம அன்னைக்கு போனோம். அங்கேயே இன்றைக்கும் போய் டின்னர் சாப்பிடலாம், அங்கே நிறையா கடைகள் இருக்குது. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து ஸ்ரீலங்கா போனதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏடிபியில் பார்த்தீங்கன்னா நான் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க கிடைக்கல. நம்ம அவசரமாக ஏடிபிக்கு ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குலாப் ஜாமுன் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. இந்தியா வந்தால் கண்டிப்பாக குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அடையார் ஆனந்த பவனில் நான் வாங்கிட்டேன். எனக்கு ப்ரௌனின்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஒரு நல்ல ப்ரௌனி ஸ்பாட் இருந்துச்சு, ப்ரௌனி ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சிசிலிங் ப்ரௌனி கூட இருந்துச்சு. நான் ஸ்ரீலங்கா வர முதல்ல இங்கே ப்ரௌனி வாங்கி ட்ரை பண்ணிட்டு தான் வந்தேன்ப்பா. இங்கே டிஃபன் ஷாஷாவில் இந்த ஹேசல் நட் காஃபி இருக்குல்ல, இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு காஃபி நான் ட்ரை பண்ணுறேன், ஹேசல் நட் காஃபி. இது குடிக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் காஃபியா அப்படின்றதே மறந்து போயிடுச்சு. அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஹேசலோட ஃப்ளேவராக இருக்கட்டும், எல்லாமே ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தானே நான் வெளியே வந்தேன். ஆனால் பிரியாணி சாப்பிட்டல, அதுவே நல்லாவே போதுமாக இருந்துச்சு. சரி, நம்ம இங்கே ஏதாச்சும் சாப்பிடாத ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேஃபிள்ஸ் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒரு ட்ராக்கில் வந்து வேஃபிள்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய கூட்டம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு நம்மளும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நட்டெல்லா வேஃபிள்ஸ் தான் எடுத்துருந்தேன். உள்ளே நல்லா ஃபில் பண்ணி அதோட மேலே வந்து சொக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா சுட சுட கொடுத்துருந்தாங்க. சாப்பிடவே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சுற்றி அந்த பக்கம் வந்து ஷவர்மா வாங்கலாம் அப்படின்னு இங்கே ஒரு ஷவர்மா கிங் அப்படின்ற ஒரு கடை இருக்குது, அங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் வந்து அங்கே ஒரு 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதனால நம்ம அப்படியே ரோஸ் மில்க் ராஜா அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து நான் ஆல்ரெடி ரோஸ் மில்க் குடிச்சிருந்தேன், சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. திரும்ப நான் போக முதல்ல இன்னொரு 2-3 days நான் கிளம்பிடுவேன். அதுக்கு முதல்ல இந்த ரோஸ் மில்க் நான் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 80 rupees தான். ஸோ இப்போ இது வந்து நான் எடுத்திருந்தேன், என்னது சொல்லுவாங்க, நான் ஜூஜூப்ஸ்ன்னு தான் எனக்கு சொல்லி பழக்கம். இந்த ரோஸ் மில்க் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து இவங்களோட ட்ரை நட் ரோஸ் மில்க் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முறை டிஃப்ரெண்டாக ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு குடிச்சிருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்காகவே நான் திரும்ப சென்னை வரலாம். மறுபடியும் வந்து நான் இந்த ரோஸ் மில்க்கை கண்டிப்பாக நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். அப்படியே வந்து இந்த ரோஸ் மில்க்கையும் குடிச்சிட்டு இப்போ நான் கிளம்ப போகிறேன். நான் ரொம்ப நாளாக ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த உண்டு, இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக இதை வாங்காமல் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு சாமான் என் கையில் இருக்குது. என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். சாராவோட பெர்ஃப்யூம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இது வாங்குறதுக்கு. இது துபாயில் கூட இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஃபாரின்லேருந்து வரவங்ககிட்ட சொன்னால் வாங்கலாம். பட் நான் இந்தியாவில் தான் எடுத்திருந்தேன். இந்தியாவில் கூட ரொம்ப ஈஸியாக எடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ஃபீனிக்ஸ் மால் வேளச்சேரியில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா அவங்களோட ஷோரூம் இருக்கும், அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம். அவங்களோட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண, பட் அது ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா இந்த கொஞ்சம் டைமில் எனக்கு அதை ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை. நான் அவங்களோட ஷோரூம்லேயே போயிட்டு எடுத்திருந்தேன். இப்போ நான் என்னென்ன பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு பார்க்க என்னால் இன்னும் நம்பவே முடியல, என் கையில் சாரா பர்ஃப்யூம்ஸ் இருக்கா அப்படின்னு. செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் இது வாங்குறதுக்கு முதல்ல. ஸோ வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற 3 பர்ஃப்யூம்ஸ் நான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக வயலட் பிளஸம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மார்னிங் அடித்தா அந்த டிஷர்ட்டில் அடுத்த நாள் கூட இருக்கும், நல்லா லாஸ்ட் ஆகுது. அதோட வந்து இதோட பாட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்கும், நீங்களே பாருங்கள். அண்ட் இதோட பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா இதோட நோட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்டியாக இருக்கும், ஃப்ளோரல் பிளெண்டான மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். வெனிலா வந்து இவங்களோட நோட்டாக இருந்ததுக்கு அப்படி வெனிலா எனக்கு அடிக்கலை. ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செரி, ஒரு ஃப்ரூட்டி அண்ட் ஃப்ளோரல் ஸ்மெல் தான் இதில் வந்து எனக்கு வந்துச்சு. நான் INR ரூபீஸில் வாங்குறதுனால அதோட ப்ரைஸ் சொல்கிறேன், 1550 இதோட ப்ரைஸ். பார்த்திங்கன்னா பாட்டிலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த பாட்டில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அண்ட் இதை நைட் டைம் வந்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பார்ட்டி அந்த மாதிரி போகிறேன்னா, ஜிம் போகிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம். ஏன்னா இது நல்லா லாஸ்ட் ஆகுது, ஒரு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்குது. ஸோ வந்து நான் ஜிம் போகிற டைமில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் மெயினாகவே எடுத்திருந்தேன்.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ப்ரைஸ்க்கு இப்படி ஒரு பெர்ஃப்யூம் எடுக்கலாமா? ஏன்னா இந்த ஜாராவோட பெர்ஃப்யூம்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ மற்ற கம்பேர் டு மற்ற பெர்ஃப்யூம்ஸோட. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதோட பெர்ஃப்யூம்ஸ், அதோட குவாலிட்டி, அதோட ஸ்மெல், அதோட லாஸ்டிங் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாராவோட ரெட் டெம்டேஷன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்ஃப்யூம் ஜாராவோட பெர்ஃப்யூம் எடிஷன்ஸில். இதை போட்டு போனால் ஒரு லக்ஸரியஸான ஸ்மெல் அடிக்கும் நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா இதில் ஆரேஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணதுமே ஒரு ஸ்பைசி நோட்ஸோடு அது வந்து பிளெண்ட் ஆகியிருக்கு. அப்படின்னால இதோட ஸ்மெல்லை டிஸ்கிரைப் பண்ண கஷ்டம், ஆனால் செம்மையாக இருக்கும். இதை வேர் பண்ணிட்டு போனால் எனக்கு நிறைய கம்ப்ளிமெண்ட் இந்த பெர்ஃப்யூமுக்கு கிடச்சிருக்கு. இது ஆரேஞ்ச், அப்புறம் சாண்டல்வுட், சஃப்ரன், அதுக்கப்புறம் ஒரு பிட்டர் பெப்பர் அந்த மாதிரி ஸ்பைசஸோடு ஆட் ஆகியிருக்கு. அவுட் ஆஃப் 3 எனக்கு ஜாராவோட ரெட் டெம்டேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபேஷனபிளி லண்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்கும், மஸ்கியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் நோட் ரோஸ் இருக்குது, பெல்கமெட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இது வேர் பண்ணதுக்கப்புறம் நல்லா லாஸ்ட் ஆகுது. அண்ட் இது வந்து 1550. ஸோ வந்து எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு தெரியலை. ரோஸ்ன்னு இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச ஒரு ஃப்ளோரல் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். நல்லா லாஸ்ட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு தெரியலை. இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். போயிட்டு டெஸ்ட் பண்ணி வாங்குறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டினியூஸாக என்னோடய vlogs எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வர சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நம சிவாய. பை.